ஏமா ஏமா என்னமாச்சு உனக்கு? என்னம்மா ஆச்சா? வாரம் ராசப்பற உமருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா மீனா, மக்கா சொக்கான்னு அப்படியே பாசத்தை பொழிதாவலாம். ஆமாக்கா, பாசத்தை பொழியறத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏமா ஏமா என்னமாச்சு உனக்கு? கண்ணுல தூசி விழுந்தா கூட நீ கண்ணை கசக்க மாட்டியம்மா, கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும்னு. இப்ப என்னடான்னா கண்ணுல இருந்து தார தாரையா அருவி கொட்டுற மாதிரி இருக்கு. என்னாச்சு? எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஏன் தங்கராணி, எங்க அம்மா இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காவோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களா வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கோம். வைத்தியம். என்னது வைத்தியமா? ஆமா, உங்க அம்மாவுக்கு காலகாலத்துல வைத்தியம்லாம் தேவைப்படும் பத்தியில, அதான் நானும் மீனாவும் சேர்ந்து வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குந்தாடியும் அந்த கிராப் மண்டகாரியும் நம்பாதல, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு மிதிச்சு போட்டாவல. என்னமா சொல்லுதா? ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை அடிச்சு போட்டாவளா? அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டால. பாத்தியா மீனா, நான் குந்தாணியா, நீ கிராப் மண்டகாரியா? நீதான் என் வீட்டு குத்து விளக்கு கொலை விளக்குன்னு என்ன சொன்னாவோ, இப்ப கிராப் மண்டகாரின்னு சொல்லுதாவளா? இவ்வளவு நாளா மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காவோ. இப்ப புரியுதா மீனா, மாமியாரி நடிப்பு எப்படி இருக்கும்னு? ஆமாக்கா, இப்பதானே இவங்கள பத்தி ஒவ்வொன்னா எனக்கு உண்மை தெரியுது. நான் உங்ககிட்ட சொல்லி நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் சொல்லுவாவோ பெரிய மருமவ சின்ன மருமவளுக்கு எடுத்து போட்டா என்ன பத்தி எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டான்னு என் மேல குத்தம் குறையெல்லாம் சொல்லுவோம் மீனா. அதனாலதான் நானும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன் இவ்வளவு நாளா. என்னக்கா செய்ய, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வந்தாதானே அவங்க சுயரூபம் எல்லாம் வெளியே தெரியும். என்னடி எவ்வளவு திமிரு இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அம்மாவை அப்படி அடிச்சு போட்டிருப்பியா? உன்ன கைய நீட்டி அடிக்க வரையிற, அடிக்க வந்த கைய முறிச்சு இன்னொரு கையில தந்து போடுவேன், ஜாக்கிரதை. கைய விட்டுடி. என் கைய கைய ஐயா, என்ன எப்படி தள்ளி போட்டால? எடி எடி, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? கெட்டின புருஷனை இப்படி கைய முறுக்கி கீழே தள்ளி விட்டுட்டிய? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஆமா ஆமா, இவ்வளவு காலமா நான் மனுஷியா இல்ல, இப்பதான் நான் மனுஷியா மாறி இருக்கேன். நான் மனுஷியா மாறிட்டேன் பத்தியல, அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எடி எடி, வாயை திறந்திய இப்ப தள்ளி விட்ட மாதிரி இன்னொரு நேரம் தள்ளி விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஏமா இப்ப என்னமா ஆச்சு? நம்ம வீட்டுல என்னமா நடக்கு? ஏமா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? மீனா உங்களை இவ கூட சேர்ந்து இப்படி கோபமா நின்றுகிட்டு இருக்கா? ஆமா ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவகிட்ட பணத்தை கொடுக்காத, என்கிட்ட பணத்தை கொடுத்துரு, ஏன்னா அவ எல்லாத்தையும் செலவழிச்சு விடுவா. ஏன்னா இந்த மல்லு வெட்டி மைனரு அப்படியே சம்பாதிச்சு சம்பாதிச்சு கட்டுக்கட்டா வந்து கொடுத்துருவாரு பத்தியா. நான் அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் எங்க அக்கா எங்க அண்ணன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம் பத்தியா. அவங்க அந்த பணத்தை வச்சு நல்லபடியா வாழ்ந்துருவோம் பத்தியா. இப்படி திமிர் எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கா? திமிர் எடுத்து போய் பேசுதனா? இவ்வளவு நாளா அமைதியா இருந்ததெல்லாம் போதும், இது எனக்கான நேரம், நான் பேசதான் செய்வேன். என்ன ஓய் ஏட்டி ஏட்டி நடக்கிறது? அப்படித்தான் பேசுவேன். ஒண்ணு கேட்டிய மீனா, எங்க அண்ணன் இப்ப பணக்காரனா இருக்கான், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து எங்க மைனிகாரிக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே செய்யாது, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாவோ, அதுவும் ஒரு காரணம். இதனால தான் மாமியாரு என் மைனிகாரி கிட்டையும் எங்க அண்ணன் கிட்டையும் நல்ல பாசமா பேசுற மாதிரி இருக்காவோ. ஏக்கா, அப்ப மரகதக்கா கிட்ட மாமியார் பேசவே மாட்டாவோ பத்தியலா? அதான் சொல்லுதம்ல மீனா, என்னையும் எங்க அக்காவையும் மாமியாருக்கு பிடிக்கவே செய்யாது. ஒரு ஆளா இல்ல ஒரு மனுஷியா கூட நினைக்க மாட்டாவோ. ஆனா எங்க அண்ணன் நல்ல பணக்காரன் பத்தியா, அதனாலதான் எங்க அண்ணன் வரும்போது போகும்போது நல்லா பேசிடுவோ. என்னத்த சொல்ல மீனா வாங்கிட்ட, நம்ம பூமாரிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம்ல, அப்ப எங்க அக்கா எங்க அத்தான் குடும்பத்தோட எல்லாரும் வந்திருந்தா பத்துக்க. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்பினாவில்ல, அப்ப மாமியார் கிட்ட போய் எங்க அக்கா சொன்னா பத்துக்க, இப்படி நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம், நல்லபடியா உடம்ப பார்த்து எடுத்து இருந்துக்குங்க அப்படின்னு தான் மீனா சொன்னாவோ. உடனே இந்த கிழவி என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், நான் இந்த வீட்டு ராணி கணக்கா இருக்கேன், என்ன பார்த்து உடம்ப பார்த்துக்க நல்லபடியா இருந்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு எங்க அக்காவை பார்த்து எடுத்தெறிஞ்சு பேசினவா மீனா? நீயே சொல்லு மீனா, எங்க அக்கா சொன்னதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கான்னு. இப்ப வயசானவங்களே நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்களே பார்க்கும்போது உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க என்ன நம்ம சொல்லுது சாதாரணம் தானே? ஆமா, அப்படித்தானே சொல்லுவோம். அதுக்கு போய் நான் என்ன இல்லாம கொள்ளாமே கிடக்கேன், கை கால் இழுத்துமையா கிடக்கேன், என்ன போய் இப்படி சொல்லிவிட்டா அப்படி இப்படின்னு நிலையா நின்னுட்டாவ பத்துக்க. காணாத குறைக்கு எங்க அக்கா போகும்போது ஒரு பேக்கை கொண்டுட்டு போனாமா, அதுலயே அவ துணிமணியை தான் கொண்டுட்டு வந்தா. அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்த பூ பழங்கள்ல 1-2 வச்சு எடுத்து கொடுத்த பத்துக்க. நீ பைய திறந்து காட்டு காட்டு காட்டுன்னு நிலையா நின்னுட்டாவோ. ஏன்னா இவ சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா பத்தியா, அதை எல்லாத்தையும் பாதியை எடுத்து உடச்சி எடுத்து கொடுத்து எங்க அக்கா கிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன்னு ஒரு நினைப்பு. அண்ணன்
இன்னைக்கு வர நிப்பாட்டுனா எங்க அக்கா, அதுக்கப்புறம் இங்க வீட்டு பக்கம் வந்திருக்காங்கன்னு பாத்தியா மீனா? ஆமாக்கா, நான் கூட நினைச்சிருக்கேன் உங்க அக்கா ஏன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்காங்கன்னு. எங்க கல்யாணத்துக்கு கூட மண்டபத்துக்கு வந்துட்டு போனாங்க, அப்புறம் வீட்டு பக்கம்லாம் வரவே இல்ல. ஆமா மீனா, மறுவீடு கூட நம்ம வீட்டுல வச்சிருந்தோம், எங்க அக்கா வந்தாளா பத்தியா? ஆமாக்கா, எப்படி வருவாங்க? இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கன்னா வீட்டு வாசல்ல காலை வைப்பாங்களா? ஏல ஓ பொண்டாட்டிய பத்தியல என்னென்னலாமோ அந்த பிள்ளைகிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க. இங்க பாருங்க டேய், அவங்க ஒண்ணு என்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எடுத்து கொடுக்கல. சொல்லி கொடுக்கனா சொல்லி? நான் ஒண்ணும் பச்சை பிள்ளை இல்ல, எனக்கு ஒண்ணு அறிவு இல்லாம இல்ல. உங்க லட்சணம் என்னன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. ஏல மக்கா, இது சரிப்பட்டு வராதுல. ஏமா நானே என்ன தள்ளி விட்டா குறுக்கு உடஞ்சுமே கிடக்கேன்னு நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா? எவ வருவா உன்னை காப்பாத்துறதுக்கு? அதுவும் உன் வீட்டுக்கு தெருவுல ஒரு மனுஷிக்கிட்ட பேச விடுதியலா? அப்படியே யாராவது வந்தாவன்னா அப்படியே அவங்க மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு போயிருவாங்களாம். ஏ அப்பா, என்ன பாசம்! வீட்டுக்கு வந்த மருமவளா பார்க்காட்டாலும் ஒரு மனுஷிய பார்த்திருந்தா யாரு வந்து வீட்டுக்குள்ள வந்து சண்டையை மூட்டி விடுவா? அதானே நம்ம முதல்ல சரியா இருந்துகிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடணும். நானும் எவ்வளவு நாளதான் பொறுத்து பொறுத்து போறது. களவாணி அம்ல, களவாணி? யாரு களவாணி? நீ களவாணி, உன் மவன் ஒரு களவாணி பைய. எங்க அம்மாவை பார்த்து களவாணி நாட்டி சொல்லுதா? ஆமா, வாயை மூடிட்டு பேசாம இருந்துரும் பாத்துடுங்க. அம்மா அம்மா இருக்கேல, உங்களுக்கு மட்டும்தான் அதிசயமா உங்க அம்மா. உங்களையும் உங்க தம்பியை மட்டும்தான் உங்க அம்மா பெற்றிருக்காவோ. ஆனா எங்களையெல்லாம் எங்க அம்மா அப்பாவும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கள மீனா, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கள. என்னதுக்கா? இப்ப நம்ம துணிமணி எல்லாம் ஜவுளி கடைக்கு போய் வாங்காம பார்சல்ல வீட்டுக்கு வந்து கொண்டு கொடுக்காவல்ல? நீ கூட போன மாசம் ஒரு சேலைய நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்கான்னு என்கிட்ட காட்டுனேல்ல? ஓ அதுவாக்கா, அது ஆன்லைன்ல வாங்கினது. அதுதான் ஆன்லைன். யோ மனுஷா, உங்களை மட்டும்தான் உங்க அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்களா? ஆனா எங்களை எல்லாம் எங்க அப்பா அம்மா அப்படியே ஆன்லைன்ல வாங்கிட்டாவல்ல? நீ ரொம்ப ஓவரா பேசுத பத்துக்க. அதான் சொன்னோம்ல, இது எனக்கான நேரம், நான் பேசதான் செய்வேன். நான் அப்பதே சொன்ன மாதிரி இவளே ரெண்டு பேருமே சரியில்லை. எப்படி எல்லாம் பேசணும் பத்தியா? நம்ம மாமியாருன்னு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம எப்படி அடிச்சு போட்டான்னு பாத்தியால? நாம எப்படி குடும்பமா ஒத்துமையா இருந்தோம்னு பாத்தியால? இவளுங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை பிரிச்சு போடுவாளுகளே. ஓஹோ, நாங்க குடும்பத்தை பிரிச்சு போடுவோமா? சரிதான், ஒரு துணிமணி வாங்கிடக்கூடாது, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பிடிச்ச பொருளை வாங்கி தின்னுடக்கூடாது. உடனே என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து கொட்டுதான், அவ்வளவு பணத்தையும் சொத்து பத்த எல்லாத்தையும் வித்துருவா போலுக்க, அடிச்சு போடுவா போலுக்க பழிய போடுது. சரி, நீங்க ஒத்துமையா இருந்தீங்க, நாங்க பிரிச்சு போடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கல்யாணமே பண்ணிக்க கூடாது பிள்ளைகளுக்கு. நீங்க ஒத்துமையா இருந்திருக்க வேண்டியதுன்னு. ரெண்டு மகனோட நல்லா சம்பாதிச்சு கொண்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க, அதை பேங்க்ல போட்டு பத்திரமா வச்சிருந்திருக்கலாம்ல. சொத்தும் அழிஞ்சிருக்காது, குடும்பமா ஒத்துமையா இருந்திருப்பேன்ல. அண்ணன் வீட்டுக்கு போக கூடாது, அக்கா வீட்டுக்கு போக கூடாது, இங்க பக்கத்து வீட்டுக்கு கூட போக கூடாது. ஏன்னா சம்பளம் வாங்காத வேலைக்காரிலண்ணா. நீ என்ன இப்படி பேசுற? ஆமா, என்ன இந்த வீட்டு மருமக மாதிரியே நடத்துனீங்க, வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் வச்சிருக்கீங்க இந்நாள் வரைக்கும். எங்க அண்ணன் மைனிக்கிட்ட எல்லாம் அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசினியல, எல்லாம் பணம் தானே. எங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 200 ரூபா 500 ரூபா கொடுத்தா போதுன்னு சொன்னியல. நம்ம பூமாரி பெரிய பிள்ளையான ஃபங்க்ஷனுக்கு வச்சிருந்தப்ப எங்க அண்ணன் கிட்ட அதை வாங்கிட்டு வந்துரு, இதை வாங்கிட்டு வந்துரு, எவ்வளவு செலவு எடுத்து விட்டிய. என் பேத்திக்கு நகை செஞ்சு போடு, வளையல் செஞ்சு போடு, காசு மாலை செஞ்சு போடு, நீ மாமன் மறைக்கு எல்லாம் செய்யணுமே, அப்படி இப்படின்னு செலவு எடுத்து விட்டியல. அப்ப மட்டும் அம்மையும் மவனுமா சேர்ந்துகிட்டு கொண்டான்னு வாங்கினியல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரூபா கொடுத்தா போதும், 200 ரூபா கொடுத்தா போதுமான்னு கணக்கு போட்டு பேசிட்டு இருக்கே. மக்கா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன பத்தியா, நம்ம அந்த ரூபா பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் பொண்டாட்டி ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்கான்னு. கொஞ்சம் பேசாம இருமா. உங்களுக்கு மட்டும் எல்லாரும் வந்து கொட்டணும், ஆனா இங்க இருந்து மட்டும் ஒரு நயா பைசா வெளியே போயிடக்கூடாது, அப்படிதானே? ரொம்ப ஓவரா பேசாத. என்ன பூமாரிக்கு உங்க அண்ணே வாங்கி கொடுத்த செயின் வளையல் எல்லாத்தையும் நீ திரட்டி வச்சிருக்க, நானா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், இல்ல நான் கையில கழுத்துல போட்டிருக்கேன். ஓஹோ, இப்படி வர சொல்லுவேடா. ஆனா அதையே எத்தனை நேரம் என்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டிருப்பிய. ஒருவேளை இவன் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து அக்கா மக்கமாருக்கு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு என்கிட்ட எத்தனை நேரம் வந்து கேட்டிருப்பிய. என் மருமகள அந்த வளையலையும் செயினையும் கொண்டா, டிசைன் நல்லா இருந்துச்சு, இன்னொரு நேரம் பாப்போம் காட்டு அப்படின்னு. இன்னொரு நேரம் அதுல ரொம்ப அழுக்காயிட்டு இருந்திருக்கும், நாளாயிட்டுல கொண்டா, நான் வேணா அழுக்கெடுத்து தாரையும் கொண்டான்னு என்கிட்ட கேட்பிய. இதே மாதிரி எத்தனை நேரம் சந்தேகப்பட்டு என்கிட்ட அந்த நகையை காட்டுன்னு சொல்லியிருப்பிய. எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ? நானும் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்னு நானும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இப்ப இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கிய, சின்ன மருமகளை பத்தி பெரிய மருமகிட்டையும், பெரிய மருமகளை பத்தி சின்ன மருமகிட்டையும் மாத்தி குறையா சொல்லுதியல. இதெல்லாம் நியாயமா? இவங்க கிட்ட எல்லாம் நியாய அநியாயத்தை பத்தி
பத்தி எல்லாம் பேச முடியுமா? ஏன் மீனா, நீயுமா இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுனேன். உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை இருந்திருக்கணும். அவ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணை கசக்கிக்கிட்டு இங்க வந்து நிப்பல்ல. என்ன எங்க மாமியார் என்ன யாசிப்பட்டாவோ, எம்மா எங்க மாமியார் என்ன இப்படி எல்லாம் குறை சொல்லுதாவோ, அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாவல்ல. அப்படின்னு சொல்லியிருந்தாவன்னா நாங்க கவலைப்பட்டிருக்கதெல்லாம் உங்களுக்கு புரியும். உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். பேசி பேசியே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகாதேக்கா, சோபால உட்காருங்க, நான் போய் சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டாறேன். இல்ல மீனா, வேண்டாம். ஏக்கா சொல்லுதம்லக்கா, கொஞ்ச நேரம் சோபால உட்காருங்க. நீங்க ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கீக்கா. இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட பேசினா அப்படியே காதுல உழவா போகுது. சோபால இருங்கன்னு சொல்லுதம்லக்கா. ஏக்கா இனிமேல் அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க. சோபா பேசி பேசி எல்லாம் இவங்களுக்கு என்ன புரியவா போகுது? சரி இருங்கக்கா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் ஜூஸ் எடுத்து வரேன். பாத்தியால உன் பொண்டாட்டி பண்ணது வேலையே. அந்த மீனா பிள்ளை என்கிட்ட இவ்வளவு பாசமா நம்ம மாமியார்னு மரியாதை கொடுத்து இருந்தல, ஒரே நிமிஷத்துல அவ்வளவு மரியாதையும் கெடுத்து விட்டாளல. ஏமா கொஞ்சம் மெதுவா பேசுமா, இங்க பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்கா, அவ காதுல விழுந்துற போது. நான் என்னைக்கு பார்க்காத தங்க ராணியா, நான் இன்னைக்குதாம்மா பாக்கு. ஏமா தயவு செஞ்சு இனி ஒரு வார்த்தை நீ வாயை தொடர்ந்து பேசிடாதம்மா. யாமல உன் பொண்டாட்டி என்ன இப்படி அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டா? கேட்க கூடாத கேள்வியில நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு 4 அடி மிதியும் கொடுக்கறதுக்கு இல்லாம என்ன பேசாம இரு, வாயை மூடிட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏமா உண்மையதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடி பேசாம இரு. ஏன்னா உன் சாயம் எல்லாம் இவகிட்ட வெளுத்து போச்சுமா, வெளுத்து போச்சு. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் 2 மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடாதமான்னு. நீ கேட்டியா? இல்ல 2 மருமகளும் சண்டை போட்டுட்டு இருந்தாதான் நான் மாமியாரா இந்த வீட்டுல மதிப்பா இருக்க முடியும், இந்த வீட்டு ராணி கணக்க இருக்க முடியும்னு சொன்னா. ராணியா? ஆமா தங்கராணி, நீதான் அந்த வீட்டு ராணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மை கிட்ட. யாமல இப்படி போய் சொல்லுத? பேசாம இருந்தா என் உயிரை காப்பாத்திக்கிட்டதுக்கு நான் வேற என்ன செய்ய? அந்த பக்கமா திரும்பி இருந்தவா நான் ராணின்னு சொன்ன உடனே எப்படி வெடுக்குன்னு திரும்பினான்னு பாத்தியாமா? எப்படி அமைதியா இருந்த என் பொண்டாட்டி இப்ப புயல் மாதிரி பொங்கி எழுந்துட்டா. இனி அவளை பத்தியோ இல்லடா மீனாவை பத்தியோ ஏதாவது குத்தம் குறையலாம் நீ சொல்லிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதாம்மா, உனக்கு பாயாசத்தை போட்டுருவா. நீ எல்லாம் ஒரு மனுஷனால பெத்த தாய்க்கு பாயாசத்தை மருமவ போட்டுருவான்னு இவ்வளவு தைரியமா சொல்லுதியே. இந்நேரம் என் சின்ன மகன் மட்டும் இருந்திருந்தாம்னா இவ்வளவு கதையே வேற. என்ன பண்ணிருப்பாரு எங்க வீட்டுக்காரரு? இங்க நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என் மாப்பிளைக்கு அனுப்பி வச்சாச்சு. என்ன மீனா சொல்லுதா? ஆமாக்கா, பிரச்சனை உருவாற மாதிரி இருந்துச்சுல, அந்தாலே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த செல்ஃப்ல தான் வச்சிருந்தேன் போன் ஆன் பண்ணி. வீடியோ எடுத்து வீடியோவை அப்படியே என் மாப்பிளைக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஏன்னா அவரும் இவங்க குடும்பக்காரங்க தானே, எங்க அம்மா அப்படி அடிச்சுபிட்டியா 2 பேருமா சேர்ந்து அப்படி இப்படின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வரக்கூடாதுலக்கா. அவங்க அம்மா லட்சணமா அவருக்கு தெரியணும்ல. இங்க நடந்தது ஒரு விஷயமா இருக்கும், அப்புறம் என் மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சுன்னு 10ஆல பெருக்கி சொல்லுவாவோ. அதான்க்கா எதுக்கும் இருக்கட்டும் தான் வீடியோ எடுத்தேன். என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கானே? அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்லம்மா, வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருன்னு. இப்ப நீ மீனாவை பார்த்து கிராப் மண்டேன்னு சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடியும் ஒரு நேரம் கிராப் மண்டேன்னு சொன்ன. அதையும் தம்பி பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து சண்டை போட போறான் பாரு. இளமக்கா, இதுக்கு மேல சரிபட்டு வராது. இவ்வளவு 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்ம குடும்பத்தை பிரிச்சு போடுவாள்ல. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்தல. என்னது வீட்டை விட்டு எங்களை வெளியே துரத்தணுமா? ஆமாடி, உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு தான் வெளியே துரத்தணும். நாங்க என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? அதான் சொல்லுதுல, இது ஏன் வீடு, நான் தான் சொல்லுவேன் வீட்டை விட்டு வெளியே போங்கடி. அதுக்கு தான் சொல்லுதேன், நாங்க என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. நீங்களும் இந்த வீட்டுக்கு ஒரு காலத்துல மருமவளா வந்தவங்க தான். இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, எங்க மாமனார் வீடு. அவர் வந்து சொல்லட்டும், மருமக்கமாரலா நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு. அப்ப நாங்க வெளியே போய்க்கிடுதோம். என்னல இப்படி எல்லாம் பதில் சொல்லுதாளுவோ? ஆமா பின்ன அப்படிதானமா சொல்லுவா. இந்த வீடு நம்ம அப்பா பேர்ல தானே இருக்கு. என்னமோ நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க உங்க மாமியாருக்கு மரியாதை கொடுத்தீங்களா இல்ல உங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தீங்களா? உங்க மாமியாருக்கு சாப்பாட்டுல 2-3 தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தவங்க தானே நீங்க. என்ன முழிக்கிறிய? இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுலயே மாமா என்கிட்ட சொன்னாரு, எங்க அம்மைக்கு இப்படி தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்தா சாப்பாட்டுல மருமோல, அதனால நீயும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கேன்னு. அடப்பி அதுல போக மனசு, இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. இப்ப கூட மாமனார் இங்க இல்லாம தனியா இருக்காரு. என்னத்துக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கப்பட்ட மனுஷன் தலையில கல்லதிக்கு நீங்க போட்டப்படாதுல, அதுக்கு பயந்துதான். இங்க பாருங்க தே, இவ்வளவு ஆட்டம்லாம் உங்களுக்கு அவசியமே இல்ல.
ஓவரா ஆடுன ஒரு நாள் நின்று தான் ஆகணும். மாமனார் பயந்துகிட்டு இருக்காருன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதியே. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாமா வந்த வீட்டுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வரதான் போறோம். உங்க நிலைமைய தலைகீழா மாத்தி வைக்க தான் போறோம். எதுக்கு இப்பமே எங்க அம்மா பயந்து போய் நிலைமை மாறிக்கிட்டுதானே இருக்கு. வீட்டை விட்டு போகணுமாம்ல? யார் வீட்டை விட்டு யாரு போகணும்? அம்மா இப்பவும் சொல்லுதேன் கேட்டுக்க. உன் பருப்பெல்லாம் இனி உன் மருமக்கமார்கிட்ட வேவாது. உன் சாயம் வெளுத்து போச்சு. இனிமேலும் திமிர்த்தனம் பண்ணி நான் தான் இந்த வீட்டு ராணி, நான் தான் இந்த வீட்டு ராணின்னு சொல்லிக்கிட்டு மருமக்க மாற வேலைக்காரி மாதிரிலாம் நடத்தாதம்மா. அதுலயும் குறிப்பா ஏன் பொண்டாட்டிய பாத்தியம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இன்னைக்கு நானும் குறுக்கு உடஞ்சு போய் கிடக்கு. என்ன ருசி, என்ன ருசி! சோறு, சோத்துக்கு மேல பருப்பு, பருப்புக்கு மேல நெய். என்ன ருசி, என்ன ருசி! என்ன கீதாக்கா குனிஞ்சு தலை நிமிராம உட்காந்து சாப்பிட்டு இருக்கீல? அது வந்து சுதா, சாப்பிடும்போது அதுவும் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது மன அமைதியோட சாப்பிடணும் மத்துக்க. கூட்டு, பொரியல், அவியல் எல்லாத்தையும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் மத்தியா. அதான் கீதா, நீ சொல்லதெல்லாம் சரிதான். பாத்தியா சுதா, மரகதக்காவே எப்படி நான் சொன்னது சரின்னு சொல்லதா ஒண்ணு. ஆமாக்கா, மரகதக்கா சொல்லதான் செய்வாவோ. ஆனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா அவள. சின்ன பொண்ணு ஏக்கா, நானே இப்பதான் தலவாழை இலையில சோறு, அவியல், கூட்டு, பொரியல் எல்லாம் வரிசை அடுக்கி வச்சிருக்கேன். கண்ணு குளிர்ச்சியா பார்த்துட்டு நல்ல மனசு நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா இவ எதையாவது ஒண்ணு சொல்லி எடுத்து நம்மள சாப்பிட விட மாட்டா போலுக்க. சின்ன பொண்ணு, சாப்பிடும்போது பேசவே கூடாது பத்துக்க. நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அப்புறம் செமிக்காது சின்ன பொண்ணு. ஓஹோ செமிக்காதா? அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அப்படியெல்லாம் பேசி இருக்கப்படாதக்கா. அதானே என்னக்கா நீங்களும் அதானா இதானு கிடைக்கிய? கீதாக்கா எப்பவும் மரகதக்கா சொல்லதெல்லாம் கரெக்டா இருக்கும் சரியா இருக்கும்னு நீங்க தானே சொல்லுறிய. இப்ப அந்த அக்காவே இப்படி பேசிட்டு இருக்கிய. இன்னும் சாப்பிடும்போது பேசாதீங்கம்மா. சின்ன பொண்ணு, ஏக்கா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியா இரு சின்ன பொண்ணு, நிம்மதியா சாப்பிட விடுங்களா. அக்கா, நாங்க என்ன உங்க கையவா புடிச்சு வச்சிருக்கோம் சாப்பிடாதேன்னு? நீங்க பாட்டுக்கு சாப்பிட வேண்டியதுன்னு நாங்க எங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன? என்ன பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்காம இருக்க முடியுமா சின்ன பொண்ணு? அப்ப கேட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு தயவு செஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். கொஞ்சம் அமைதியா இரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன வேணாலும் பேசிக்கிடலாம். அந்த பையன் இருக்கலாக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனியா? பாரதி பாட்டி அப்படி இப்படி நம்மள ஒரு மனுஷியாவே நினைக்க மாட்டேக்காவோ, நமக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டேக்காவோ, நம்மளெல்லாம் ஆளா ஒரு நினைக்க மாட்டேக்காவோ, நான் எவ்வளவு உதவி பண்ணனேன் இப்ப நன்றியெல்லாம் மறந்து போய் இருக்காவோ. என்னமெல்லாம் பேசுனிய. இப்ப அதே வாய் தானே சாப்பாடு என்ன ருசியா இருக்கு, தலவாழை இலைய போட்டு சோறு, பருப்பு, கூட்டு, குழம்புன்னு வச்சு நல்லா அழகா சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. பொண்ணு அத நீயே சொல்லிட்டேல. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, இது 1 மணி நேரத்துக்கு பின்னாடின்னு. நிம்மதியா அமைதியா சாப்பிடுச்சுட்ட பொண்ணு. உண்மையிலேயே கூட்டு, பருப்பு, அவியல் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பத்துக்க. சின்ன பொண்ணு என்ன கீதா வாங்கிட்ட மட்டும் இன்னும் தனியா பேசிட்டு இருக்கா? கேட்டாடி கரைக்கும் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி எடுத்து நம்மள திங்க விட மாட்டாவோ போலுக்க. பேச்ச மாத்தணுமே. என்ன மலரே வசந்தி, நீங்க உட்காந்து நின்னுட்டே இருக்கீங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஏக்கா நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். மக்கா எல்லாரும் சாப்பிடுதேடா, சாப்பிடுங்க மக்கா. என்ன பாரதி பாட்டியா, தாத்தாவை நினைச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடாம இருந்துறாதியா. நீங்களும் ஒரு இலையை போடுங்க, சாப்பிட்டு எடுத்து நல்ல தெம்பா இருங்க. கூடிய சீக்கிரத்துல 100வது பிறந்த நாள் வேற கொண்டாடணும் உங்களுக்கு. நீ வேற மக்கா, 100 வயசு வரைக்கும்லாம் எனக்கெல்லாம் இருக்காண்டா. எனக்கு கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியோ பார்க்கணும்னு ஆசை. அவளை பார்த்துட்டோம்னா நான் பாட்டுக்கு சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். ஓஹோ அப்படி வேற ஆசை இருக்கா? சரி சரி. என் மக்கா மலரு வசந்தி எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு எடுத்து கொடுங்க மக்கா. சரி ஆச்சி, நான் போய் பொண்ணு தையும் பரிமளத்தையும் கூட்டிட்டு வரேன்னா. சரி ஆச்சி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி மக்கா. மரகதம் பிள்ளைகளோ பல்லடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட வர சொல்லு மக்கா. பாட்டி பிள்ளைகளோ சாயங்காலம்ல வருவாவோ? இருக்கட்டும் மக்கா, வர சொல்லு என்ன சாப்பிடறதுக்கு. சரி பாரதி பாட்டியோ வர சொல்லுதேன் பிள்ளைல. ஏசுதா உன் மாமியாரு சொர்ணம் வீட்டுல தானே இருக்கா? ஆமா பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. என்ன பாரதி பாட்டியோ சொர்ண கிழவிக்கு உங்களுக்கு எல்லாம் ஆவாதுல்ல, அப்புறம் என்ன போய் பேச போறல? வயசான காலத்துல நம்ம ஒருத்தர் சண்டைய போட்டுட்டு மூஞ்சி பார்த்து பேசாம கொள்ளாம இருக்க முடியுமா? சரி அவளும் இன்னைக்கு நல்லபடியா சாப்பிட்டுட்டு போட்டு, அவளுக்கும் வயசாகுது இல்ல, நம்ம போகும்போது என்ன எல்லாத்தையும் தலையிலையா கொண்டுட்டு போறோம். இந்த குணம் தான் பார்வதி பாட்டியோட பெருந்தன்மையே. நீங்க சாப்பிடுங்க மக்கா. சரி பாட்டியா, உங்க ஆசை எனக்கு நிறைவேற்றாம போக மாட்டோம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தான் போவோம், சரியா? சரி மக்கா, நல்ல மன நிறைவோட சாப்பிடுங்க. என் மக்கா மலரு வசந்தி, கீதா வீட்டுக்கு போகும்போது அந்த தூக்குவாளியில வச்சிருக்கோம்ல உளுந்தங்கஞ்சியும் துவையிலும், அதையும் கொடுத்து அனுப்புங்க என்ன.
என்ன பாட்டியோ உளுந்தங்கஞ்சியும் துவையலுமா? ஆமாமாக்கா, அதான் சொன்னோம்ல தாத்தாவுக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையலும் பிடிக்கும்னு, அதான் உனக்கும் கொஞ்சம் தந்து விடலாம்னு தான். சரிம்மாக்கா, நான் போய் அவ 2 பேரையும் கூட்டிட்டு வரேன்னா இவங்களுக்கு என்ன ஏது வேணும்னு கேட்டு பரிமாறுங்க மக்கா. சரி பாட்டியோ. கீதாக்காவுக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையிலும் பார்சல். பாத்தியா சின்ன பொண்ணு, பார்வதி பாட்டி நம்ம மேல என்ன கணு பாசமா இருக்கா ஒண்ணு. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷிய நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல பத்துக்க. கீதாக்கா நீங்களா பேசுதிய? ஐயோ, நான் ஒரு கிறுக்கி. அப்பதான் பேசினது எல்லாத்தையும் நானே இப்ப ஞாபகப்படுத்தி விட உங்களுக்கு. அப்படியே பேச்ச மாத்துவோம். ஏக்கா, அழகா நம்ம எல்லாரும் சேர்ந்து சோத வாங்கிடலாம். மத்தியால இப்படி கடையில போய் காசு போட்டு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காவோ. கீதாக்கா, இதெல்லாம் கடையில வாங்கின சாப்பாடு இல்ல, மலரும் வசந்தியும் சேர்ந்துதான் இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? ஏமாக்கா, நீங்க 2 பேரும் ஒத்தையில இவ்வளவு சாப்பாடு செஞ்சிருக்கீங்களா? எங்கள்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நாங்க வந்து உதவி எல்லாம் பண்ணிருப்போம்ல. அதானே நாங்க நினைச்சோம், நீங்க வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு சாமியை கும்பிடுவியே அப்படின்னு. இப்படி எங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவியேன்னு நாங்க நினைக்கல. விஷயம் தெரிஞ்சிருந்தா கீதாக்கா காலையிலேயே வந்திருப்பாவுல்ல. சின்ன பொண்ணு, உண்மைதானக்கா, கஷ்டப்பட்டு செய்வாங்க, நம்மளும் கூட மாட உதவி பண்ணுவோன்னு காலையில காப்பி குடிக்காமலே இங்க வந்திருப்பியாலக்கா. உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நானும் மலரும் சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டோம்க்கா. ஆனா இதுல என்னமாக்கா இருக்கு, எங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க தினமும் வீட்டுல செய்யப்பட்ட வேலை தானே. அதனால தான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு தான் உங்ககிட்ட நாங்க எதுவுமே சொல்லல. அதுவும் இல்லாம எங்க தாத்தாவுக்கு நாங்களே எங்க கையால சமையல் பண்ணி படையல் போடணும்னு ஆசை. அதனாலதான் நானும் எங்க அக்காவும் சமையல் பண்ணணும். மலரு, சூப்பர் சூப்பர். தாத்தா மேல அம்பிட்டு பாசம் பேத்தியலுக்கு. அடிக்காதியா அடிக்காதியா. அடிக்காதியலா? யார் அது? ஏ சின்ன பொண்ணு, வாசல்ல கிடந்து யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்கல? ஆமாக்கா, யாருன்னு தெரியலையே.